அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்று டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்று வந்து 15/7/2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 13/8/2025 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஏதாவது வந்து நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னா 18/8/2025 20/8/2025 நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானர் சொன்ன மாதிரி 28/9/2025 வந்து எக்ஸாம் வந்து காலையில் 9 12 வரைக்கும் நடக்கும்ன்றாங்க. மெயின் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி. அடுத்தது வேகன்சிஸ். வேகன்சி பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லலாம் ரொம்ப கம்மியாக ஒரு 50 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2க்கு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 6 வேகன்சி தான் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2 சர்வீஸ்க்கு வந்து டோட்டலாக 50 வேகன்சி தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சி. பின்னாடி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்ற வழக்கம் போல் டைலாக்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. குரூப் 2A சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நான் ஒட்டுமொத்த வேகன்சி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குரூப் 2A சர்வீஸ் அப்படின்னு வரும்பொழுது 595 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக குரூப் 2 2A ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 645 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 1000 கூட கிராஸ் பண்ணலை, 1000 வேக்கன்சி கூட கிராஸ் பண்ணலை அப்படின்னும் பொழுது நிச்சயமாக வந்து இந்த தேர்வுக்குன்னு படிக்கிறவங்க, இந்த தேர்வுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்கவங்க, இந்த குறிப்பாக வேக்கன்சி எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா குரூப் 4லுமே நம்ம எதிர்பார்த்த வேக்கன்சி வரல, தேர்வும் ரொம்ப கடினமாக இருக்குது. அட்லீஸ்ட் குரூப் 2 2Aக்கு போகலான்னு பார்த்தா இதுலேயும் இவ்வளோ ரொம்ப கம்மியாக எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு ஒரு 1000 கூட கிராஸ் பண்ணுற குரூப் 2 2A ரெண்டும் சேர்த்து. அப்போலாம் வந்து குரூப் 2 தனியாக இருக்கும், குரூப் 2A தனியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வேகன்சி வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா, ஆனால் இப்போ ரெண்டும் சேர்த்தே ஒரு 1000 கூட கிராஸ் பண்ணலன்னும் போது ஒரு 700 கூட வரல, 645 தான் போட்டிருக்காங்க. இவங்க சொல்லுவாங்க நாங்கள் அப்புறமா கூட நேற்று கூட பாருங்கள் குரூப் 2024க்குலாம் இப்போ நேற்று வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 நடந்த எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி முடிஞ்சு மெயின் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் அதை சொல்ல வரல. பட் அறிவிப்பு கொடுக்கும் பொழுதே ஓரளவுக்காச்சும் கொடுக்கணும். என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இந்த வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா தேர்வுகளும் ரொம்ப டஃப்பாக கொடுக்குறாங்க. அது டஃப்பு ஈஸின்றதை தாண்டி உங்களுக்கே தெரியும். தமிழ் புக்கிலேருந்து, அதாவது பள்ளி பாடப்புலேருந்து கேட்காம எங்கேயோ 1920 1950 ஓலைச்சுவடியில் தான் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாமளும் வீடியோ போட்டுருக்குறோம். அந்த வழியிலேருந்து நம்ம மீண்டும் இன்னும் வரல. ரைட்டா, அதுக்குள்ளே இப்படி ஒரு வேக்கன்சியை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 21, 26, 22 அந்த போஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கு 20 வயசு மினிமம் ஏஜ்னு போட்டிருக்காங்க. ஒரு சில மற்ற போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு போட்டிருக்காங்க. ரைட்டா, மேக்ஸிமம் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து 32, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 42 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வழக்கம் போல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனருக்கு டிஸ்ட்ரிபியூட்டோலாம் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2Aக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 18, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 25 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, மற்ற கேட்டகரி ரைட்டா, அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா. உங்களுக்கு நம்ம இந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரூப் 2 சர்வீஸில் குறைந்தபட்சம் வந்து 18 இருக்குது, 20 இருக்குது, 21 இருக்குது, 26 இருக்குது, 22 இருக்குது. மினிமம் ஏஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ன்றதுனால நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட ஃபாரஸ்டருக்கு வந்து 37 அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டை தவிர ரிமைனிங் போஸ்ட்டுக்கெலாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரைட்டா, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2A சர்வீஸ் வரும்பொழுது ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3
அதை தவிர மற்ற போஸ்ட்டுக்கெலாம் மினிமம் ஏஜ் வந்து 18ம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு மட்டும் மினிமம் ஏஜ் 25 போட்டிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ குரூப் 2A சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஏஜ் லிமிட். அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது குரூப் 2 சர்வீஸ்க்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் த யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. அதர் திங் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கலான்றாங்க. எம்ஏ டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரி இன் சோசியல் ஒர்க் அந்த மாதிரி சொல்லி அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து சில டிகிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா குரூப் 2A சர்வீஸ் அப்படின்றாலே டிகிரி எனி டிகிரி எலிஜிபிள். ஆனால் அது சில போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி மட்டும் தான் எலிஜிபிள் இருக்கும். அது மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து காமன் டிகிரி தான். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணுங்கள். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சப்ரிஜிஸ்டர் கிரேட்லாம் எனி டிகிரி ஃப்ரம் த எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. Other thing being equal preference shall be given the person who in addition to the qualification specified above the possess a BL degree. ஸோ அடிஷ்னலாக வந்து நீங்கள் BL முடிச்சிருந்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கு வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா தாராளமாக குரூப் 2A அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்டரே பார்த்தீங்கன்னா இப்போ 3363க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு அல்லது இன்ஜினியரிங்கு அந்த ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங்கு, ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மேரின் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, வெட்னரி சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஜுவாலஜின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அது வந்து போஸ்ட் வைஸாக மாறுது. பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா டிகிரி ஹோல்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். குரூப் 2A வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அது நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி அது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹைட்டு அதர் தென் ஷெடியூல் எஸ்டியை தவிர மற்றவங்களுக்கு வந்து மேலுக்கு வந்து 173, ஃபீமேல் தேர்ட் ரேஞ்சருக்கு வந்து 150 போட்டிருக்காங்க. எஸ்டிக்கு மட்டும் மேலுக்கு வந்து 152, ஃபீமேல் தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 145 வந்து போட்டிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய வேண்டும். குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்குன்னா மேலுக்கு வந்து 79 போட்டிருக்காங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 74 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ மற்றபடிக்கு சில ஸ்டாண்டர்டான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நேம் ஆஃப் த போஸ்ட் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் கோட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயங்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் வந்து குரூப் 2A சர்வீஸுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து காமன் தான். 100 கொஷின் தமிழ் இருக்கும். ரைட்டா? ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து 25 கொஷின் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு 200 கொஷின் வந்து கேட்பாங்க. 300 மார்க்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். OMR மெத்தடில் நடக்கும்ன்றாங்க. மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ட் டைப்பில் வந்து இருக்குது. இது குரூப் 2க்கு. இதே குரூப் 2Aக்கு வந்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ரிலிஜன் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 2A மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் 2ல் லாங்குவேஜ் இருந்தது, தமிழ் இருந்தது, இங்கிலீஷும் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை 150 போட்டாங்க, ரீசனிங் வந்து 50 போட்டாங்க, 200 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் பேப்பரை மெயினில் கட் ஆஃப் எடுத்துக்க வேண்டிய பேப்பர் 2ல் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும்தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் மட்டும்தான் இருக்குது. பேப்பர் 2ல் லாங்குவேஜ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 2 வந்து CBT அப்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் சொன்னாங்க. கம்ப்யூட்டர் பேஸஸ் டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் OMRல வச்சாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் இப்போயும் வழக்கம் போல் CBT எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. இவங்க CBTயில் வைப்பாங்களா இல்லை மறுபடியும் OMRக்கு மாற்றுவாங்களான்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து OMRல வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். கடைசி டைமில் வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஜென்ரலாக இது கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளை, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபோட்டோ எப்படி இருக்கணும், ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இப்போ அரியலூர்னா ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வந்து எக்ஸாம் சென்டர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா?
மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சென்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸில் தான் இருக்குது, நிறைய இடத்துல வந்து இல்லை. ரைட்டா? ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃப்ரீ அப்படி பார்த்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொதுவாக டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ₹100. ரைட்டா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான செலவு வந்து 100 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் கூட ஒரு டைம் வந்து இதில் வந்து சிலபஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்ற சில டவுட்டுகள் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னெக்சத்தில் பொது தமிழுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு இதுவான சிலபஸ், ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. இது வந்து குரூப் 4 மார்க் கிடையாது. ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான கொஷின் இது சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, ஸோ ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் கலந்தது. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் 1 SSC ஸ்டாண்டர்ட் குரூப் 2 2A அது வந்து ரெண்டுத்துக்கு காமன் தான். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மெயின் பேப்பர் குரூப் 2 சர்வீஸ்க்கு 300 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றதும் இந்த இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மெயின் எக்ஸாம்ஸ் இதுக்கு பார்த்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, 5, 6, 7 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் வந்து எவ்வளோ நாங்கள் கொடுக்க போகிறோம், எவ்வளோ மார்க் அப்படின்றதும் ஸோ இந்த இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 5 மார்க் கொஷின், 3 கொஷின் அவுட் ஆஃப் 5 இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு கொஷினும் எவ்வளோ மார்க்கு, எப்படி அதை கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதும், எத்தனை வார்த்தைகள் நம்ம எழுதணும் அப்படின்றதும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. குரூப் 2A சர்வீஸ்க்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான அந்த சிலபஸுமே கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங்கில் வந்து ஒரு 50 கொஷின் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் போட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 2Aக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் மூலமா PDF டைப்பில் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெக்கார்டிங் வீடியோலாம் நம்ம கொடுக்குறதுக்கு அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா 8012781561 8012781561 இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டைம் தான் இருக்குது. நமக்கு வந்து 28/9 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும். ஏற்கனவே குரூப் 4 படிச்சிருப்பீங்க. ஸோ அது கூட தாண்டி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படித்து ரிவிஷன் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம தயாராகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.